ஸோ யூடியூப்பில் இருக்கவங்களும் இங்கே இருக்க யாவரையும் நான் கர்த்தரோட வார்த்தைக்காக வரவேற்கிறேன். என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறாருன்னா, ஒரு நாலேஜ், ஹீலிங்கான நாலேஜ். இந்த நாலேஜ் ஒரு சாதாரண, ஜீசஸ் எப்போதுமே சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால தான் நமக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். Mark 7:24-29. Then Jesus left Galilee and went north to the region of Tyre. He didn't want anyone to know which house he was staying in, but he couldn't keep it a secret. Right away a woman who had heard about him came and fell at his feet. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே என்ன போட்டிருக்கு? The woman had heard about him. இங்கேயே ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க. எப்படி தேடி வருது இயேசுகிட்ட? கேலி, நாலேஜ். பாருங்கள், அந்த நாலேஜ் இல்லாமல் அந்த ஊரில் எக்கச்சக்க பேர் வியாதி உள்ளவர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு பொண்ணு கடைசியில் ஆண்டவர் சொல்லிடுவார், உன் விசுவாசம் பெருசுன்ட்டார் கீழே திருப்பியும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டிருக்கலாம். ஃபேத் இஸ் காஸ்ட் பை நாலேஜ். ஷீ ஹர்ட் அபவுட் ஜீசஸ். புரியுதா இல்லையா? அந்த நாலேஜ் என்ன பண்ணிருச்சுன்னா, அங்கே பாருங்கள், அவர் ஒளிஞ்சிருக்கலான்னு பார்த்தாராம். நல்லா கவனிங்க, இது இம்பார்ட்டன்ட் மெசேஜ். சீக்ரெட்டாக போய் ஒளியலான்னு பார்த்துருக்கிறாரு. ஆனால் இந்த நாலேஜ் சீக்ரெட்டில் இருக்கிற இயேசுகிட்ட கொண்டு போயிடும். பாருங்க, ஜீசஸ், ஹீலிங் கொடுக்குற ஜீசஸ் உங்கள் கண்ணுக்கு இன்னைக்கு தெரில. கரெக்டா? நாலேஜ் ஒளிஞ்சிருக்கிற ஜீசஸை உன்னை கொண்டு போய் சேர்த்தோம். என்ன போட்டிருக்கு பாருங்க, ஜீசஸ் வாஸ் ட்ரை டு ஹைட். ஜீசஸால் ஒளிஞ்சிருக்க முடியாதாங்க. பட் நாலேஜ் இஸ் கிரேட்டர் தென் த சீக்ரெட் பிளேஸ். அந்த பொண்ணை ஜீசஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறாருன்னா, அந்த ஹீலிங் கொடுக்குற ஜீசஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அது புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், ரைட் அவே woman who had heard about him came and fell at his feet. Her little girl was possessed by an evil and she begged him to cast out the demon from her டாட்டர். இப்போ என்ன ஆகுது? இந்த விமன் போய் ஜீசஸை தேடி கண்டுபிடிச்சி, அதை தான் நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த நாலேஜ் என்ன பண்ணுதுன்னா, ஒளிந்திருக்கிற இயேசுவை அந்த பட்டணத்தில் இருக்க நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஷீ ஹர்ட் அபவுட் ஜீசஸ். அந்த நாலேஜ் ஒளிஞ்சிருக்கிற ஜீசஸ் கிட்ட இந்த பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறாரு, உங்களை கூப்பிட்டு போவார் அந்த ஹீலிங் ஸ்பாட்டுக்கு. புரியுதா? ஆனால் இந்த பொண்ணு போய் என்ன சொல்லுது? லேடி, என் பொண்ணை ஒரு டீமன் பொசஸ் பண்ணியிருக்கு, கெஞ்சுது, சுகமாக்குங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஜீசஸ் டோல்டர், ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் ஃபீட் த சில்ட்ரன், மை ஓன் ஃபேமிலி த ஜூஸ். இட் இஸ் நாட் ரைட் டு டேக் ஃபுட் ஃப்ரம் த சில்ட்ரன் அண்ட் த்ரோ இட் டு த டாக்ஸ். என்ன உதாரணம் சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட்டு சாப்பாடு என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், அந்த சாப்பாடை தூக்கி நாய்ங்களுக்கு போட முடியுமான்ட்டார். நல்லா கேட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு, அவர் எங்கேனே கண்டுபிடிக்க முடியல, கஷ்டப்பட்டு தேடி அவரை கண்டுபிடிச்சி போய் கெஞ்சி, அது மேத்யூவில் என்ன போட்டிருக்கோ, ரொம்ப நேரம் கெஞ்சி இருக்குது, அவர் கண்டுக்கலையாம். அவ்வளோ கெஞ்சின அப்புறம் என்னம்மா அது அப்போ இவர் வார்த்தை சொல்ல, அது சொல்லுது, எப்படியாவது காப்பாற்றுங்க, என் குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்குது, தயவு செஞ்சு இந்த பிசாஸ் பிடித்ததுன்னு விடுதலையாக்குங்க அப்படின்னா, அவர் என்னங்கிறாரு? என் குழந்தைங்களுக்கு இருக்கிற சாப்பாட்டை தூக்கி நாய்ங்களுக்கு போட முடியுமானா அந்த பொண்ணோட மனநிலை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், ஷீ ரிப்ளைட், தட்ஸ் ட்ரூ லார்ட், பட் ஈவன் த டாக்ஸ் அண்டர் த டேபிள் ஆர் அலோவ் டு ஈட் த ஸ்கிராப்ஸ் ஃப்ரம் த சில்ட்ரன்ஸ் பிளேட்ஸ். ஒத்துக்குறோம் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் அந்த உணவு, ஆனால் அந்த உணவு கூட டேபிள்லேருந்து கீழே சிந்துறது நாய்ங்க பொறுக்கி தின்னுக்கலாமே அப்படின்றது. அப்போது ஜீசஸ் என்ன சொல்கிறார்? அண்ட் ஹீ செட் டு ஹர், பிகாஸ் ஆஃப் திஸ் சேயிங் யூ மே கோ அவே, த டீமன் ஹஸ் கான் அவுட் ஆஃப் யுவர் டாட்டர் பெர்மனென்ட்லி அப்படின்றார். புரிஞ்சா உங்களுக்கு? அது போய் என்ன இந்த கெஞ்சுது, கேட்குது. அவர் என்ன பண்ணுறாரு? ஏமா, குழந்தைங்களுக்கு இருக்கிற சாப்பாடை தூக்கி நாய்க்கு போட முடியுமா அப்படின்றாரு. அது இல்லாண்டு, ஆமாண்டவர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் டேபிளில் உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற மீதி கீழே விழுகிறத நாய் பொறுக்கி தின்னுக்கலாமே. என்னப்பா நீ போப்பா, அந்த டிமாண்ட் போயிடுச்சு அப்படின்றார். இதுதான் நடந்த சம்பவம். பாருங்கள், லிட்டில் கேர்ள் வாஸ் பொசஸ்ட் பை an evil spirit and she begged him to cast out the demon from a daughter. First I should feed the children, my own family the Jews. It is not right to take food from the children and throw it to the dogs. She replied, இது மாதிரி even dogs are allowed to eat the scraps from the children's plates. And as she said it to her, because of this saying you may go away, the demon has gone out. இதுதான் இந்த ஸ்டோரி, நடந்த ஸ்டோரி. பாருங்கள், இப்போ நான் அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அவள் என்ன பண்ணுறா? begged him to cast out
demon from a daughter. First I should feed the children, my own family. It is not right to take from the children and put it to the dogs. அவன் என்னன்றா, டாகாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே பொறுக்கி சாப்பிட்லாம் அப்படின்னுது சரியாயிருது. இப்போ நான் என்ன கேட்குறேன், begged him to cast out the demon from her daughter. அது ஒரு சிக்னஸ், கரெக்டாக இல்லையா? பிசாசு பிடிச்சிருக்கு, காப்பாற்றுங்க என் பிள்ளைய அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன பேர்? அதை தானே நம்ம சிக்னஸ் டிசீஸ்ன்றோம், சிக்னஸ் டிசீஸ். இப்போ ஜீசஸ் என்னன்றாரு, ஃபஸ்ட் ஐ ஷுட் ஃபீட் த சில்ட்ரன், மை ஓன் ஃபேமிலி, த ஜூஸ். ஃபீட் த சில்ட்ரன்னா என்னது? யாருக்கு ஃபீட் பண்ணுவாங்க? பசிக்கிறவங்களுக்கு, பசிக்கிற குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இப்போ ஜீசஸ் அந்த சிக்கை என்னவா கம்பேர் பண்ணுறாரு? பசிக்கு. புரியுதா? நல்லா கவனிங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு? ஆண்டவரே என் குழந்தைக்கு சிக்கு அப்படின்றார். முதல்ல பசியாக இருக்கிற என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்றார். அப்போ அவர் பசின்னு எதை ரிலேட் பண்ணுறாரு? சிக்னஸ். சிக்கு இஸ் ஈக்குவல் டு ஹங்க்ரி அப்படின்னு அவர் எக்ஸாம்பிளுக்கு அங்கே மாத்துறார். அது யாருக்காம்? சில்ட்ரன் அப்படின்றார். அடுத்தது பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, ஹீலிங்கை எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு? Isn't it right to take food from the children and throw it to the dogs? அப்போ என்ன சொல்ற, ஹீலிங் எது கூட கம்பேர் பண்ணுறாரு? சிக்க பசியாக இருக்கிற என் குழந்தான்னு பார்க்குறாரு. அதுக்கு ஊட்டி விடுறதுக்கு பேர் தான் என்னது? சுகப்படுத்துறது. அப்போ ஹீலிங் என்னன்றாரு? ஃபுட்டுங்கிறார். இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஆகுது? திருப்பியும் டாக்ன்றது என்னது? ஒரு நாய்க்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு? இப்போ இங்கே உங்கள் குழந்தை இருக்குது, இங்கே செஞ்சு வச்ச குழந்தைக்குன்னு செஞ்சு வச்ச இட்லியை தூக்கிட்டு போய் நாய்க்கு போட முடியும்னா, அது நாய்க்கு பதிலாக இன்னொரு குழந்தை இருந்தால் நம்ம கொடுப்போம். அப்போ அது பேர் என்னது? குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன். அப்போது இந்த டாகு இப்போ இது என்ன சொல்லுது? ஈவன் டாக் கீழே விழுகிறது கூட சாப்பிட்லாம் ஆண்டவரேன்றது என்னது? ஒரு அறிவு. உண்மை தானே? இப்போ என் குழந்தைக்கு ஊட்டி விட்றேன், ஒன்று விழுந்துருச்சு கீழே, நாய் கூடயே ஆன்னு பார்த்துருக்கு, சாப்பிட்டுக்கோமான்னு சொல்லுவோம்ல. அப்போது என்ன ஒரு நாலேஜ் இந்த பொண்ணுக்கு இருக்குது? அது கூட எடுத்துக்கலாமே. இது பேர் என்னது? நாலேஜ், ரெவலேஷன். இப்போ புரிஞ்சிச்சா? அவர் இது பேஸாக கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சிக்னஸ், டீமான் பொசஸ்ட் இஸ் அ சிக்னஸ். இங்கே ஜீசஸ் ஃபஸ்ட் ஐ ஷுட் ஃபீட் த சில்ட்ரன், மை ஓன் ஃபேமிலி அப்படின்றார். அப்போ சிக்னஸ் அவர் என்னங்கிறாரு? ஹங்க்ரி. யார் ஹங்கிரியாக இருக்கான்றாரு? சில்ட்ரன், மை ஓன் ஃபேமிலி. இங்கே டு டேக் ஃபுட் ஃப்ரம் த சில்ட்ரன் அண்ட் த்ரோ இட் டு டாக்ஸ்னா ஹீலிங் என்னன்றாரு? ஃபுட்டாக கம்பேர் பண்ணுறாரு. இங்கே டாக்ன்றது குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஓகே, இப்போ யார் சில்ட்ரனு? கலாத்தியர் 3:27 என்ன போட்டிருக்கு? ஃபார் யூ ஆர் ஆல் ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் த்ரூ ஃபேத் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம எல்லாம் பிள்ளைங்களா? அது கன்ஃபார்ம் ஆகிட்டிங்களா? இப்போது நீங்கள் என்ன ஆகுறீங்க? நீங்கள் உண்மையாலுமே அம்மா அப்பாவாக மாறிடுங்க. இப்போ நான் ப்ராக்டிக்கலுக்கு வரேன். இப்போ என்ன ஆயிருங்க? நவ் யூ பிகம் அ பேரண்ட். இப்போ உங்கள் குழந்தை ஹங்கிரியாக இருக்குது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? யாராக இருந்தாலும் ஃபுட்டு கொடுத்துருங்க. எவ்வளோ பேர் அப்படியே விடுவீங்க? ஒரு பேரண்ட்டுனா ஹங்கிரினா என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். அதில் ஏதாவது மாற்றம் இருக்குதா? சாப்பாடு கொடுப்பீங்க. இல்லை இப்படி சொல்லுவீங்களா? இல்லைங்க, உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறார், பசியில் இருக்கிறான் குடு அப்படின்றான். நீங்கள் அவன் டிசிப்ளினாக இல்லை. எவ்வளோ பேர் அப்படி சொல்லுவீங்க? டிசிப்ளினாக இல்லை, மார்க் இந்த டைம் வாங்கலை, இல்லை அவன் எனக்கு ஒபே பண்ண மாட்டேங்கிறான். நீங்கள் இப்படி தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவன் கரெக்டாகவே இல்லை, ஒபே பண்ண மாட்டேங்கிறான். எவ்வளோ பேர் அப்படி சொல்லுவீங்க? சொல்ல மாட்டோம், யாருமே சொல்ல மாட்டோம். ஃபுட்டு கொடுக்கறதுக்கு யாராவது டிசிப்ளினோ இல்லை உங்கள் ஒழுக்கத்தையோ உங்கள் குழந்தையது கொண்டு வந்து நிறுத்துவீங்களா? அவனோட எந்த தகுதியாவது கொண்டு வந்து நிறுத்துவீங்களா? அவன் படிக்கலை, உண்மையாலுமே விடுங்க, நான் சொல்கிறேன், டிசிப்ளின் இல்லை, மார்க்கும் வாங்க மாட்டேங்கிறான், ஒபீடியன்ஸும் இல்லை. இப்போ நம்மனா என்ன பண்ணுவோம் தெரியுமா? பசி கொடு சாப்பிடாமல் இருக்க வேணாம், அவனுக்கு சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் உழுக்கும் அடி. கரெக்டாக இல்லையா? இல்லைங்க ஒன்று ஒய்ஃபுங்க என்ன சாப்பிடுமா, அப்புறம் சாப்பிடாமல் போயிடுவான். சாப்பிட்டோம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா? சாப்பாட்டை நிறுத்துவீங்களா? நிறுத்த மாட்டீங்க. அப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? ஒரு குழந்தை பசினா நாங்கள் சாப்பாடு கொடுப்போம், அதோட குவாலிஃபிகேஷன் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. குவாலிஃபிகேஷன்னா என்னன்னா, ஒரு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஹங்க்ரி குழந்தை உங்ககிட்ட வந்தால் இருக்குதுன்னா அதோட எந்த குவாலிஃபிகேஷனும் பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? அதை
எல்லோரும் ஒத்துக்கிறீங்க. என்ன சூழ்நிலை, அவன் என்ன அடம் பிடிக்கிட்டோம், உங்களை பெரிய தப்பு பண்ணியிருட்டோங்க, இருக்கிறதுலே பெரிய தப்பு, உங்கள் மான மரியாதையில் கெட்டு போச்சு இதனால். இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, சர்ச் முடிஞ்சோன்னா போகிற வழில பண்ணிட்டான். இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பாடு போட மாட்டிங்களா 2 நாளைக்கு? வந்து போட்டு தான் மிதியே. கரெக்டாக இல்லையா? சாப்பாட்டுக்கும் அதுக்கும் என்ன பண்ண மாட்டோம், சம்மந்தப்படுத்தவே மாட்டாங்க ஒரு பேரண்ட். இது பேர் என்னது? நாலேஜ். கரெக்டாக இல்லையா? பண்ண மாட்டோம்ல, யாரும் ஒருத்தர் கூட மாற்றி பேசல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நீங்கள் என்ன ஆயிருங்க, பேரண்ட்டாக இருந்து சொல்லிட்டீங்களா? ஷுவரா? இப்போ நீங்கள் குழந்தைய மாறிடுங்க. உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பார்த்துக்குங்க. நீங்கள் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, குழந்தையாயிருங்க. இப்போ உங்களுக்கு பசி. இஃப் யூ ஆர் ஹங்க்ரி என்ன பண்ணுவீங்க? இப்போ வீட்டில் நீங்கள் இருந்தால் பெரும்பாலும் பசி, வீட்டில் கேட்போம். இல்லைனா நான் சொல்கிறேன், ஃப்ரிட்ஜை திறந்து நானே எடுத்து சாப்பிடுவேன். இல்லை எங்கள் பாக்ஸ்குள்ளே பிஸ்கட் இருக்கான்னு எடுப்பேன். இதுதான் நான் பண்ணுவேன். ஆனால் இது என்ன ஆகுது, எங்கள் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ நான் ஆப்போசிட்டாக சொல்கிறேன், நான் தானே இப்போ பையன், நான் டிசிப்ளினாக இல்லை, எங்கள் அம்மா அப்பா பேச்சா நான் கேட்குறதில்ல, மார்க்கு சுத்தம், எல்லாத்துலேயும் ஃபெயிலு, ஒபீடியண்ட்டும் இல்லை. எனக்கே தெரியுது இந்த 3 குவாலிஃபிகேஷன் நம்ம காலி. ஆனால் இன்றைக்கி தான் மார்க் வந்திருக்குன்னு எனக்கெல்லாம் இது உண்மையாலுமே நடந்துருக்குது. எல்லாத்துலேயும் ஃபெயிலு, இங்கிலீஷ் தவிர. இன்றைக்கி அப்பா வருவார், இப்போ 8:30 மணிக்கு நைட் தான் வருவார் டியூட்டி முடிச்சுட்டு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? நான் பண்ணதே சொல்லிடுறேன், சீக்கிரம் சாப்பிடக்கூடு, சாப்பிட்டு அவர் வர்றதுக்குள்ளே தூங்கிடுறேன். இதுதான் நான் பண்ணியிருக்கிறேன் 99%. காலையில் அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். இந்த 2 ஆப்ஷனில். அப்பவும் பாருங்கள், சாப்பிட்டு காசையும் வாங்கிட்டு டிஃபன் பாக்ஸையும் வாங்கி, அதுவும் கேட்குற டிஷ் தான், சப்பாத்தி முட்டை வேணும், அதை வாங்கிட்டு பேக்கில் போட்டு அவர் ஏந்திரிக்க முன்னாடி போயிடணும். நான் பட்னியாக கிடந்தேண்ணா, இல்லை மம்மி வேணாம், நான் இதுக்கு லாய்க்கு இல்லை, சாப்பிட்றதுக்கே இதுக்கு தகுதி இல்லை, நான் மார்க்கே வாங்கலை, பண்ணுவோமா? அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்ப்போம், ஆனால் சாப்பிடாம மட்டும் நம்ம இருக்க மாட்டோம். அதே மாதிரி வீட்டில் உடனே தராமலும் இருப்பாங்களா? கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சாப்பிட்ற விஷயத்துக்கு என் குவாலிஃபிகேஷன் நான் கம்பேர் பண்ண மாட்டேன். நீங்கள் எப்படி? நீங்கள்லாம் எப்படி பண்ண மாட்டீங்க, எப்படி எடுத்து தின்னலாம். ஆமாம் வாங்கலை தான், அதுக்குன்னு கேட்க மாட்டீங்க. இல்லை கொஞ்சம் அவங்க உண்மையாலுமே லேட் ஆகுது சாப்பாடுன்னு வையே, நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்களா? ஓ நான் மார்க் வாங்கலை, நீ சாப்பாடு தரல, இல்லையே. என்ன தெளிவாக இருக்கும் பார்த்தீங்களா இல்லையே? நீங்கள் குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் கன்சிடர் டு ஈட் ஃபுட் இன் மை ஹவுஸ், ஐ எம் ஆல்வேஸ் அலவுட் டு ஈட். எவ்வளோ பேருக்கு இது நல்லா புரியுது? இதில் ஏதாவது மாற்றம் இருக்குதா? இன்றைக்கி போகிறீங்க, மார்க்கே வாங்கலை, ரிப்போர்ட் கிடச்சிச்சு, வீட்டுக்கு போகிறீங்க, ஐயோ சாப்பாடு கிடைக்குமா இன்றைக்கி அப்படின்னு யாராவது போயிருக்கீங்க? அடி உழுகுமான்னு யோசிச்சுருப்பீங்க, திட்டு உழுகுமான்னு யோசிச்சுருப்பீங்க, மானம் போயிடும்னு நினைப்பீங்க. சாப்பாடு போட மாட்டாங்கன்ட்டு போயிருக்கிறீங்களா யாராவதும்? கிடையவே கிடையாது. இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இது எவ்வளோ பெரிய ஒரு அறிவு தெரியுமா? இது உண்மையாலுமே உலகத்தில் உண்மையாலுமே ஒரு பெரிய அறிவு. இப்போ திருப்பியும் நான் உங்களை என்ன சொல்கிறேன், திருப்பி பேரண்ட் ஆயிருங்க. போய் குழந்தையில வந்து இப்போ திருப்பியும் பேரண்ட் ஆயிருங்க. நவ் யூ பிகம் அ பேரண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹங்கிரியை எது கூட கம்பேர் பண்ணார்? சிக்னஸ் கூட, உடம்பு சரியில்லாததை பசி கூட ஒப்பிடுறாரு இயேசு. இப்போ நீங்கள் பேரண்ட்டு, உங்கள் குழந்தை பசி, அதுனா என்னது? சிக்னஸ், பசியில் இருக்குது. அப்போ நீங்கள் ஆஸ் அ பேரண்ட், நீங்கள் அந்த குழந்தைக்கு ஃபீடு பண்ணுவீங்களா, ஃபீடு பண்ண மாட்டிங்களா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். பண்ணுவீங்க. அப்போது சாப்பாடு தான் என்னது? ஹீலிங். இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை இல்லை டிசிப்ளின் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல, அடுத்த கட்டத்துக்கே போகிறேன், விசுவாசம் இல்லை. விசுவாசன்றது என்னைக்கு ஒரு ஒபீடியன்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நான் தான் சொன்னேன், விசுவாசன்றது நாலேஜ். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், மார்க்கே வாங்கலனாலும் எனக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு உறுதியாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க விசுவாசம். உங்கள் அம்மா மேலே இருக்கிற விசுவாசம். அது எப்படி வருது? நாலேஜ். பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறான், செத்த இனி உனக்கு சப்பாத்தி முட்டை கிடையாதுன்றான்னு வைங்க, பக்கத்தில் உட்காடுறான், டேய் எங்கள் அம்மா பொராட்டாவே கொடுப்பாங்கடா நாளைக்கு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைடா. என்னது இது? அதுதான் விசுவாசம். நம்ம இந்த பைபிளில் விசுவாசம்னா அது எங்கே எனக்கு வர மாட்டேங்குது. உன் அம்மா மேலே நீ வச்சிருக்கிற நாலேஜுக்கு பேர் தான் விசுவாசம். புரியுதா இல்லையா? இப்போது டிசிப்ளினாக இல்லை,
அவன் நல்ல ஒழுக்கமாக இல்லை, அவன் ஒபேயாக இல்லைன்னு அந்த ஃபுட்டை நிறுத்துவீங்களா? ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அந்த சாப்பாடு அவன் வாங்காமல் போகிறதுக்கு. அவன் சாப்பிடாமல் இருந்தால் தான் உண்டு. கரெக்டாக இல்லையா? அப்போ என்னது, ஒரு அம்மா பேரண்ட்னால அது நடக்கலை, உன்னோட டிஸ்ஒபீடியன்ஸ்னாலையும் அது வாங்காமல் இருக்க முடியல. என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வாங்கலை மார்க்கு, நம்ம ஒழுக்கமாக இல்லை, இதில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா முதல்ல நீ சாப்பிடுன்னு தானே சொல்லுவாங்க அம்மா. மார்க் வாங்கலை, நீங்களே சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க. இப்போ அம்மா நீ அப்படியே கடை, நீ லாய்க்கே கிடையாது, பட்னியாக கடந்து சாவு இப்படின்னுவாங்களா? பரவாயில்ல சாப்பிட்றா, அடுத்த டைம் பார்த்துக்கலான்டா, சாப்பிடாமல் இருக்காது, அப்படித்தானே ஒரு அம்மா இருப்பாங்க. அப்போ இங்கே ஒரே ஆப்ஷன், ஹீலிங் வாங்காமல் இந்த குழந்தை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அம்மா கொடுத்துட்டாங்க, இந்த குழந்தையா ஒன்று முடிவு பண்ணிக்குது என்னன்னு, இது என்னால் சாப்பிட முடியாது, இதுக்கு நான் லாய்க்கு இல்லை, இது எப்படி எனக்கு கிடைக்கும், இது எப்படி எனக்கு ஊட்டி விடுவாங்க இப்படின்னு ஒரு நாலேஜ், ஒரு தப்பான நாலேஜ். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி இது குவாலிஃபிகேஷன் தேவையா ஃபுட்டு வாங்கிறதுக்கு அம்மா கிட்ட? அப்போ ஹீலிங் வாங்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் தேவையா? புரியுதா இல்லை? நீங்கள் தான் இப்போ இதை கம்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்குங்க. நான் சொல்கிறேன், இதில் இருக்க ஏதோ ஒரு குவாலிட்டிஸில் வச்சு சுற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கன்ற நான். புரியுதா? இந்த ரெவலேஷன் கண்டிப்பாக தேவை. புரியுதா இல்லையா? பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன், நவ் யூ பிகம் அ சைல்டு. திருப்பியும் அம்மாவா நீங்கள் சொல்லிட்டீங்கங்க, நான் கொடுத்துருவேன். என் குழந்தைக்கு சுகமாக தான் இருக்கணும், இத்தனை நம்ம விருப்பம். அவன் டிசிப்ளினுக்கும் சுகத்துக்கும் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா? இன்றைக்கி சரியாக ரொம்ப குறும் பண்ணிட்டான், இன்றைக்கி நிற்க வச்சு பைக் ஏற்றுவீங்களா மேலே? டிசிப்ளின் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு அடிப்பீங்க. ஆக்சிடென்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். ரெண்டாவது, அவன் ஒழுக்கமாக இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடாமல் வைப்பீங்களா? வைக்க மாட்டோம். இது ரெண்டையும் ஒரு பேரண்ட் பண்ண மாட்டோம். அப்போ அப்படியே நான் திருப்பி போடுறேன், அப்போ அவன் டிசிப்ளினாக இல்லை அப்படின்னு ஹீலிங்கை ஸ்டாப் பண்ணுவீங்களா? மார்க் ஒழுங்காக வாங்கலை, இல்லை பைபிள் வாசிக்கல, இங்கே எந்த ஒழுக்கத்தை வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிங்க, அதுக்காக அவனை விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? என்ன பண்ணுவோன்னா இதை சரி பண்ணி கொடுத்துட்டு நாள் மிதிப்போம். கரெக்டாக இல்லையா? ஸோ எக்காரணத்தை கொண்டும் டிசிப்ளினோ கரெக்ஷனோ ஆண்டவர்கிட்ட இருந்து சிக்னஸ் டிசீஸ்னால வரப்போகிறது கிடையாது. ரெண்டாவது, ஆண்டவர் உன் ஹீலிங்கை நிறுத்த போகிறது கிடையாது. இது ரெண்டும் புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் சைல்டாக மாறிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சைல்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஹங்கிரினா என்னது? எவ்வளோ பேருக்கு அது இருக்குது? உங்களுக்கோ யாருக்கோ இருக்குது, பசி இருக்குது. இப்போ பசியாக இருக்கிற உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ தான் உங்களுக்கு புரியும் பாருங்கள், நல்லா புரியும். பசியாக இருக்கிற நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? ஹீலிங் வாங்கணும். அப்போ எப்படி வாங்கணும்? மனநிலை தான் இது. நான் சொன்ன பாருங்கள், எங்கள் அம்மாட்ட மார்க்கே வாங்காமல் இன்றைக்கி போய் நான் என்ன சொல்ல முடியும்னா, நீ பக்கத்தில் இருக்கவன் இன்றைக்கி ஒன்று கொண்டு வந்தான், அது பேர் என்னன்னு தெரில, ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கொடுத்தான் சாப்பிட. ஒன்று அவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க, எனக்கு உண்மையாலுமே சின்ன வயசில் இருக்கும்போது ரேடிஷ் சாம்பார் நல்லா ரவுண்டாக எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒருத்தன் அழகாக பண்ணி கொண்டு வந்துட்டான். சாப்பிட்டோன்னா சரி டேஸ்ட் ஆகி போச்சு. வீட்டுக்கு போயிட்டு ரவுண்டாக இருந்துச்சு மம்மி. என்ன சின்ன வயசில் கேரட்டா அப்படின்னாங்க. இல்லை மம்மி கேரட்டும் இல்லை அது. அப்போ எனக்கு தெரில வெஜிடபிள் பேர்லாம். அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி இது வாங்கினாங்க. ஆமாண்ணோன்னு பண்ணி அடுத்த நாள் கொடுத்து அமிச்சிட்டாங்களே. இதுதானே அம்மா, இப்படி தானே ஹீலிங்கு. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பசி, நான் மார்க் வாங்கலை, ஃபெயில், ஆனால் என்ன கான்ஃபிடென்ட்டில் போகிறேன், அவன் கொண்டு வந்தது எனக்கு வேணுமே, அது வேறு சப்ஜெக்டு. ஆனால் இது இப்போ நான் என்ன பண்ணோம்? இப்போ சிக்னஸ்ன்ற ஒரு பசி இருக்குது எனக்கோ என் குடும்பத்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ணோம்? அவர் என் அப்பா, அவர் என் அம்மா, அது இந்த சப்ஜெக்ட் வேறு. ஆமாம், நான் கொஞ்சம் சிவராஜ் பிரதர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறோம், அது வேறு. ஆனால் இந்த ஹீலிங்ன்றது என்னது? ஆண்டவர் என்னன்ட்டாரு? ஹீலிங் இஸ் ஃபுட், சில்ட்ரன்ஸ் ஃபுட் அப்படின்ட்டாரு. அதனால தான் இயேசு போகிற இடத்துலலாம் ஊட்டி விட்டு இருந்திருக்காரு. எங்கேயாவது ஹீலிங் வாங்கினவனை நீ ஒழுக்கமாக இல்லைன்னாரா, நீ கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வானாரா, நீ கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுனாரா, உடனே ஊட்டி விட்டாரே. கரெக்டாக ஊட்டி விட்டு என்னன்றாரு? இனிமேல் செய்யாதப்பா, டிசிப்ளின். புரிஞ்சா? அப்போ இங்கே அவர் என்ன நம்ம என்ன பண்ணோம்? இஃப் யூ ஆர் ஹங்க்ரி, இப்போ உனக்கு ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான், நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரே சுகம் தான் வித்தியாசம் இருக்குது. இது எப்படி நான் பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட போய் கேட்குறோன்னு வை, எனக்கு பிரியாணி பண்ணி தருவீங்களா?
பண்ணி தர மகன் வாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வராது பார்த்தீங்களா? உங்கள் அம்மாட்ட பிடுங்கிருவீங்க. அந்த புடுங்குற மைண்ட் செட் வரணும். இது எங்கள் அப்பா அதுப்பா சிலுவையில் எனக்கா பண்ணியிருக்கார், நான் அவரோட பிள்ளை. இது எந்த பிசாசு என்னானோ, நீ லாய்க்கு இல்லைன்னோ, உனக்கு விசுவாசம் இல்லைன்னோ, இதெல்லாம் ஆகாதுன்னோ. நீங்கள் என் அத்தா பக்கத்தில் இருக்க கிளாஸ் பையன் இதெல்லாம் தரமாட்டாங்க, நீ வாங்கி கிழிச்சதுக்கு என்னன்னுவாங்க. சைக்கிள் வாங்கி தராமல் இருப்பாங்க, பைக் வாங்கி தராமல் இருப்பாங்க, டிவி போட விடாமல் ஆஃப் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த டார்ச்சர்லாம் நடக்கும். மார்க் வாங்கலான்னா சோறு போடாமல் இருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் ஹங்க்ரி, உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரணுமா, என் ஆண்டவர் சுகத்தை தருவார். அது அது எனக்கு உணவுன்ட்டார் என் ஆண்டவர், என்ன பட்னி போட மாட்டார். இந்த அறிவு சும்மா வராதுங்க. இந்த அறிவை தான் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுமா, மெடிடேட் பண்ணுமா. இப்படி இல்லை அவர் என் குவாலிட்டிஸ் பார்க்கல. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் எந்த தப்பும் செய்யறதுக்கு முன்னாடி சிலுவையில் போய் நோய்க்கான பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துட்டார். ப்ளஸ் டிக்ளேர் பண்ணிட்டார், என் தழும்புனால நீ சுகமாயிட்டேன். ஆக்சுவலாக சோறை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மகன் சாப்பிட்டுக்கணும். ஒரு சின்ன இதில் அப்போல்லாம் வாட்ஸ்அப் கிடையாது இல்லையா, சின்ன ஸ்லிப்பில் டைனிங் டேபிளில் எங்கள் அம்மா எங்கேயாவது போயிட்டாங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, இன் ஃப்ரிட்ஜ் யூ டேக் திஸ் கிரேவி, இதில் அடுப்பில் இட்லி அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்ன அர்த்தம்? அதனா செஞ்சு வச்சுட்டு போயிட்டு, நான் அப்போ தான் ஒரு தப்பான்ட்டு வந்திருக்கேன்னு வைங்க. டைனிங் டேபிளில் பார்க்குறேன், இட்லி இன் ஃப்ரிட்ஜு, கிரேவி இன் அடுப்பு. நான் இதுக்கு லாய்க்கு இல்லை மம்மி, நான் பாவம் செஞ்சுட்டேன், மார்க் வாங்கலை. நான் என்னன்னுவேன், எடுத்து போட்டு எங்கே அது எப்படி இருக்கணுன்றார் கர்த்தர். இஃப் யூ ஆர் ஹங்க்ரி சொல்ல, ஆண்டவர் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிறாரு. அது சுகம் ஃபுட்டு கூட கம்பேர் பண்ணிட்டாருங்க ஹீலிங்னு. நீ உனக்கே சொல்லிக்கணும் பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அறிவு, ஒரே நாளில் புரியாது. இவ்வளோ நாள் உங்களுக்கு ஹீலிங்ன்றது ஃபுட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்களா? காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டீங்க. ஏதோ ஒன்று பயங்கரமாக கஷ்டப்பட்டு மார்க் வாங்குற மாதிரி, 5 சப்ஜெக்ட்லேயும் 100 வாங்குற மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க ஹீலிங்கை. சும்மா வாங்க முடியுமா? ப்ளஸ் இந்த மாதிரி 5லையும் நீ பாஸ் ஆனால் தான் பாஸு, 1ல் ஃபெயில் ஆகிட்டேன்னா 5ஐயும் திருப்பி எழுதணுன்ற மாதிரி. அது எப்படி இருக்கும்? அது இன்னும் ஃபஸ்ட். அந்த மாதிரிலாம் நம்ம ஹீலிங்கை மாற்றி உட்கார வச்சிட்டோம். கர்த்தர் கம்பேர் பண்ணுறது ஹீலிங் டு சில்ட்ரன்ஸ் ஃபுட். எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போது இப்போ என்ன பண்ணுவேன் நான்? இப்போ நீங்கள் எஸ் யூ ஆர் ஹங்க்ரி, இப்போ என்ன பண்ணணும்? போகணும். எனக்கு தான் இது வச்சுருக்கிறீங்க ஆண்டவர், சிலுவையில் எனக்காக உங்கள் தழும்பில் குணமாயிட்டீங்கன்னு எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஐ எம் நாட் டிசிப்ளின். எஸ், ஆமாம், ஒரு சில விஷயத்தில் இதாகிடுறேன். எஸ், நல்ல மார்க் வாங்கலை, அது மாதிரி ஆமாம் ஆண்டவர், உங்கள் ஸ்டாண்டர்டில் லைட்டாக ஒரு சில நல்ல ஸ்கிப் ஆனது உண்மை தான், கரெக்டாக இல்லை தான். ஆமாம், உங்களுக்கு ஒபே பண்ணலாம் தான் ஒரு சில விஷயத்துக்கு. அதுக்காக சாப்பாடு மட்டும் போடாமல் இருக்க மாட்டார் அப்பா, ஏன்னா கரெக்ட் பண்ணுவார். சாப்பாட்டு விஷயத்தில் பண்ண மாட்டார். பாருங்கள், இதை மட்டும் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கோங்களேன். இங்கே ஒரு மிஸ்டேக் ஆகுது, இந்த ஹீலிங்கில் மட்டும் ஒரு மிஸ்டேக் ஆகும். நீங்கள் உங்கள் தகுதியை கொண்டு வந்து வச்சுருவீங்க. அங்கே நான் கரெக்டாக இல்லை, இல்லை நான் ஒழுக்கமாக இல்லை, சாப்பாட்டுக்கு அவர் அதை வைக்கிறது இல்லை. எஸ், அப்போ திருத்த மாட்டாரா? திருத்துவார், ஊட்டி விட்டு பின்னாடியே கொடுப்பார். பட் ஹீலிங் அண்ட் டிசிப்ளின் இஸ் நாட் ரிலேட்டட். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு? குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆமாம்ப்பா, ஐ எம் அலவுட் டு டேக் திஸ் ஹீலிங். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஹீலிங் எங்களுது, என்னோடையது, அதை அப்பா எனக்காக வைத்திருக்கிறார். இட் இஸ் கம்பேர் டு ஃபுட். என் ஃபுட்டை எங்கள் அம்மா டைனிங் வரேன் செஞ்சு வச்சுருக்குறாங்க, வரேன் சாப்பிடுவாங்க. அப்படி மார்க்கு கொடுத்துட்டாங்களா, ரிப்போர்ட்டு ஃபெயிலுமே, டபக்குன்னு மூடிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். நம்ம அப்படித்தான் ஹீலிங்கை பார்க்குறோம். ஹீலிங் இருக்குது, அவர் தழும்புனா குணமானீர்கள், நிச்சயமாக சரி பண்ணிடுவார். நாளைக்கு ஏதோ ஒன்று ஏடா கூடம் பண்ணிடுறீங்க. இப்போ என்னன்றீங்க? தரமாட்டார். எப்படி தருவார் நமக்கு? அதனால தான் நம்மளை இப்படி பட்னி போடுறாரு நம்ம மைண்டு. அதனால தான் இதை அனுபவிக்க வைக்கிறார். ஹீலிங்கில் அனுபவிக்க மூட மாட்டார். உன்னை சிக்னஸ் காரியத்தில் உன்னை பிடித்து வைக்க மாட்டார். இயேசு முன்ன பின்ன அவன் இயேசுவே பார்க்காதவனையெல்லாம் சுகம் பண்ணிட்டு போனார். அவனுக்கு ஒரே ஒரு நாலேஜ் தான் இருந்தது, இயேசுக்கிட்ட போனால் சுகமாயிருவான்ப்பா. அவர் என் குறையெல்லாம் பார்க்கல, அவர் என்னை தொட்டு சுகமாக்கிடுவார்னு போனவன்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் சாப்பாடு. நம்ம ஆளுங்க கொஞ்சம் தயாராகிட்டுக்கிறோம் இப்போ தான் வாங்கிறதுக்கு, அதனால் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ பேருக்கு புரியுது இது?
ஸோ என்ன சொல்கிறார் ஆண்டவர், உனக்கு ஒரு ரெவலேஷன் இருக்கணும். நாலேஜ், ஐ கேன் டேக் மை ஃபுட்டு. அதை எப்படி இமேஜின் பண்ணோன்னா, ஹீலிங்ன்றது உங்கள் டைனிங் டேபிளாக பார்க்கணும். டைனிங் டேபிள் மேலே இருக்க ஃபுட்டு. ஸ்கூல் விட்டு வரும்போது எப்படி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு சில டிஷ் எல்லாம் பண்ணி வச்சு காத்திருப்பீங்களோ, அந்த மாதிரி அவர் ஹீலிங் எடுத்து வச்சிருக்கிறார். இது பாருங்கள், இது எப்படி சரியாகும்னு சொல்கிறேன், எப்படி எடுத்து சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நாலேஜ் தான் எடுக்கிறது கையிலேருந்து. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள், ஆமாம் அதை எனக்கு பண்ணி வச்சுருக்கிறார், அது எனக்கு தான். அது எப்படி வரும்னா, இன்றைக்கி நான் சொன்னதை போய் தனியார் ரூமில் உங்களுக்கே சொல்லணும். இப்போ நான் சொன்னதை திருப்பி ரோட்டில் இருக்கிறவங்க சொல்லுவானா உங்களுக்கு, போயிட்டுருக்கீங்க, கவலைப்படாதம்மா, உனக்காக இயேசு ஹீலிங் பண்ணி வச்சுருக்கிறாரு, அது சாப்பாட்டுக்கு சமம்னு பாரா. மித்ரனுக்கு போகிறோம் ஷாப்பிங்க்கு சொல்லுவாங்களா? ரோஜஸில் சொல்லுவாங்களா? என் பக்கத்து ஆதனூர் கடையில் சொல்லுவாங்களா? நீங்கள் தான் சொல்லிக்கணும். நீங்கள் சொல்ல 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 நான் பார்த்தேன், ஒரு சயின்டிஃபிக் ரீசன் ஃபார் ரிப்பீட்டேஷன்னு போட்டுருந்துச்சு. when you keep on repeating a sentence, your subconscious will believe it as truth. புரியுதா உங்களுக்கு? சொல்லிக்கிட்டே இருக்க 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 அது உண்மையாக நம்புமா. பாருங்கள், இந்த குழந்தைங்களோட ஒரு குவாலிட்டி சொல்லட்டுமா? விளையாடுற குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுங்களாம் பேசிட்டு விளையாடும் பார்த்துருக்கீங்களா? அந்த நேரம் பார்த்துருக்கீங்களா? உன்னை நான் சுற்றுவேன் அப்படின்னும் ஆப்போசிட்டில் எவனுமே இருக்க மாட்டான். ஆமாம், நீ ஏன் இப்போ இப்படி பண்ணான்னு ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஆனால் பேசாமல் விளையாடாது. கரெக்டா? என்னன்னா, குழந்தைங்களோட சப்கான்ஷியஸ் நீ பேசிச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் அங்கே வந்து நின்றுது. நீ பேசுனா அவன் ஹீலிங் வந்து நின்றுன்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா? அதை கொண்டு வந்து நிறுத்தணும்னா கேட்டுட்டு போகக்கூடாது, கேட்டுட்டு போய் பேசணும். புரிஞ்சா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஜீசஸ் என்ன சொன்னார் அது முன்னாடி நான் காட்டுறேன். பிகாஸ் யூ செட். அந்த நாலேஜ் வாங்கிருச்சு, ஆனால் அது சொல்லிருச்சான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த ரெவலேஷன், இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். இன்னையிலேருந்து ஹீலிங்க்கு மட்டும் டோன்ட் கம்பேர் யோர் எனி குவாலிஃபிகேஷன். ஒன்றே ஒன்று தான், அப்பா அவர் நமக்கு, அம்மா அவர். உங்கள் எந்த குவாலிட்டியும் பார்க்க மாட்டார். நீங்கள் இப்படி தான் இமேஜின் பண்ண, உங்கள் 2 குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் சாப்பாடு கொடுக்காமல் இருப்பீங்களா? அப்படின்னா உங்கள் அப்பா அப்படித்தான் பார்க்குறாரு. உன்னை சுகமாக வாழ வைக்கிறது அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் தான் உன் படிப்பு, உன்னோட ஒபீடியன்ஸு, அது எல்லாமே. ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படியாவது அவன் லெஃப்ட் கையை மட்டும் கொஞ்சம் உடச்சிருங்க மேடம், ஏன்னா ரொம்ப கேம்ஸ் விளையாடுறான் சொல்லுவீங்களா? அப்போ ஆண்டவரை மட்டும் சொல்கிறோம். கரெக்டாக இல்லையா? ஒரு பேரண்ட் பண்ண மாட்டோன்னா பரலோக அப்பா பண்ண மாட்டார். புரியுதா? அப்போது பாருங்கள், நல்லா ஒரு சீக்ரெட் புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெவலேஷன் கிடச்சிச்சுல அந்த பொண்ணுக்கு, ஜீசஸ் யூ டீமன் லீவ்னு சொன்னாரா? டீமன் லெஃப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னாச்சு? டீமன் ஹேஸ் கான். என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஜீசஸ் கோ, த டீமன் வில் கோ. அப்படின்னா இவர் அனுப்புனார்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. த டீமன் ஹேஸ் கான் அப்படின்னா இந்த ரெவலேஷன் உனக்கு வந்தோன்னா பிசாசு விட்டு போயிடுச்சுப்பா உன் குழந்தைய. ஹீலிங் எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நாலேஜ் டெலிவர்ஸ் யூ. அந்த நாலேஜ் வந்த உடனே பிசாசு இதுக்கு மேலே என்ன வேலை இங்கே தெரிஞ்சிருச்சே, நம்ம போக வேண்டிதான். எவ்வளோ பேருக்கு புரியுது? இப்போ அது ஏன் உட்காந்துட்டு உங்களை தாளிக்குது தெரியுமா? நம்மளே சொல்கிறோம், பேசுறது கேட்குதே, அதெல்லாம் சரியில்லை, நம்ம அப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, உட்காந்துக்கும். இல்லைப்பா இவன்லாம் நம்மளை அங்கேயே வாழ வச்சிருவான், தைரியமாக இருக்கலாம். பிசாசு எப்படின்னு நினைக்கிறீங்க? அங்கே ஒரு சிக்னஸை போட்டு உங்களை இப்படி ஃபாலோ பண்ணுறான். இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க, இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குது பாருங்கள். பிசாசு ஏன் போச்சு சொல்லுங்கள்? பிசாசு அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க டாக்டர் கூட இருந்துச்சு. பிசாசு, அந்த பிசாஸ் பொசஸ் பண்ண பிசாசு இங்கே இந்த பொண்ணை பார்த்துட்ருக்கு, இந்த லேடியை. இப்போ இந்த லேடி என்னந்து, ஆண்டவரே நான் எடுத்து சாப்பிட்டுக்கலாமே. உடனே இது என்ன அந்த பிசாசு, கிளம்பு போக வேண்டியதான். அதான் இயேசு இங்கே சொல்கிற த டீமன் ஹஸ் கான். புரிஞ்சா? இப்போ ஏன் பிசாசின்னு உங்களை தாளிக்குதுன்னா, யூ ஹேவ் அ ராங் நாலேஜ். இது ஆண்டவருக்கும்
உங்கள் ஹீலிங்க்கும் டிலேக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுடைய பிஹேவியரும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஹீலிங் இஸ் பியூர்லி ஹேண்டில்டு பை நாலேஜ். இயேசுக்கிட்ட வந்த எல்லாருமே நாலேஜ் வச்சு தான் வந்தாங்க. அவ்வளோ தூரம் ஏன் ட்ராவல் பண்ணி இயேசுவை பார்க்க போனாங்க? மலைக்கு மேலேன்னா போனால் சுகமாயிரும்ப்பா, அவர் தொட்டாலே சுகமாயிடும், அவர்கிட்ட போய் நின்னாலே அவர் தலை மேலே கை வச்சே அனுப்பிட்டுக்கிறாரு. அவ்வளோ க்ரௌடில் என்னப்பா நீ ஒழுங்காக இருந்தியான்னு கேட்குறாரு அவர். வரவனையெல்லாம் அதில் ஒருத்தன் இங்கே தொட்டு வாங்கிட்டு போயிடுறான். யார் நீ? இங்கே வா, நீ போன வாரம் பைபிள் வாசிச்சியா இல்லையான்னு கேட்டார் அவர். ஹீலிங்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. புரியுதா? அவர் கேட்கல, நீ போன வாரம் சுகத்தை வாங்கிட்டு ஓடின வந்தானே, நீ இந்த வாரம் ஏன் திரும்பி வந்தான்னு கேட்குறாரு அவர். ஹீலிங்க்கு அவர் குவாலிஃபிகேஷன் பார்க்குறதில்ல. அவருக்கு எல்லாருமே நம்ம பிள்ளைங்க, நம்ம குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம நினைப்போமா இல்லையா? அது மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. பாருங்கள், இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? இட் இஸ் நாட் ரைட் டு டேக் ஃபுட் ஃப்ரம் த சில்ட்ரன் அண்ட் த்ரோ இட் டு த டாக்ஸ். இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இட் இஸ் நாட் ரைட் டு டேக் ஃபுட் ஃப்ரம் த டேபிள்னு போட்டிருக்கா, ஃப்ரம் த சில்ட்ரன். அதனால் என்ன அர்த்தம்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸை நான் ஆல்ரெடி ஃப்ராங்க் கையில் கொடுத்துட்டேன், அவன் கையில் தான் அது இருக்குது, ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறான்னே வச்சுக்கோங்களேன். அவன் கையிலேருந்து பிடுங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு ஆண்டவர். அதனால் என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ஹீலிங் இஸ் ப்ரொவைடட் இன் டு யுவர் ஹேண்ட். எடுத்து சாப்பிடாம தான் இருக்கிறது யாரு? அவர் என்ன போட்டிருக்காரு? இட்ஸ் இட் நாட் ரைட் டு டேக் ஃபுட் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் புட் இட் டு டாக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு ஃபுட்டு இருக்குதுப்பா, சமைச்சு வச்சுருக்குறோம், இது எப்படி நாய்க்கு கொடுக்க முடியுன்றது ஒன்று, ஆனால் நீ இன்னும் பிள்ளைக்கு கொடுக்கலான்னு அர்த்தம். புரியுதா? ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இட் இஸ் நாட் ரைட் டு டேக் த ஃபுட் ஃப்ரம், உங்கள் பையன் பேர் போட்டுக்கோங்க, சஞ்சய், ஃப்ராங்க், தேவ், Evangeline. It is not right to take food from Evangeline and put it to dogs. Already it is in the hand of Evangeline. இப்போ வந்து Evangeline எனக்கு சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, உன் கையில் தாம்மா இருக்குது அது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இட் இஸ் நாட் ரைட் டு டேக் த ஹீலிங் ஃப்ரம் த சில்ட்ரன் அண்ட் புட் இட் டு டாக்ஸ்னா ஆல்ரெடி ஹீலிங் இஸ் ப்ரொவைடட், யூ ஹேவ் டு டேக் இட். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்கோம்? கையிலே பிடிச்சிட்டு, எங்கள் கஷ்டம் தெரியலையா, இவருக்கு புரியலையா, இவர் வரலையா, அவர் கையிலையே வச்சிருக்கிறியாம்மா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இப்போ எவ்வளோ பேருக்கு புரியுது? ஜீசஸ் செட் ஹீலிங் இஸ். இனிமேல் அந்த ஹீலிங்ன்றது பார்த்தாலே நீங்கள் என்னவா பார்க்கணுன்னா பாருங்கள், உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்தாலும் சரி, நீங்கள் யாருக்காவது ப்ரேயர் பண்ணுறதால இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே ஹீலிங் வேணும்னாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்காக நீங்கள் ஹீலிங் கேட்குறதா இருந்தாலும் சரி, அதை ஒரு பிரெட்டாக பார்க்கணுன்றார். அந்த குழந்தைக்கு பசி புரிஞ்சா? ஹீலிங் இஸ் சில்ட்ரன்ஸ் பிரெட். இப்போ எவ்வளோ பேருக்கு ஹீலிங் தேவை? அது பிரெட்டுன்றார், ஃபுட்டுன்றார். புரிஞ்சா இல்லையா? அதை வாங்க கஷ்டமா? நாலேஜ் தடுக்குது உங்களை, காம்ப்ளிகேட் பண்ண வச்சுருக்கு உங்களை. புரியுதா இல்லையா? இப்போ அது யாரோட பிரெட்டு? சில்ட்ரன் போது கொஞ்சம் இதாக இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் சுனில்ஸ் பிரெட். ஏன் பிரெட்டை எனக்கே தராமல், ப்ளஸ் இதான் நான் ஒரு கதை சொல்லுவேன் தினேஷ்கிட்ட அடிக்கடி. எங்கள் தாத்தா ஆட்டோ வாங்கி வச்சுருந்தார். அந்த ஆட்டோவுக்கு ஒரு டிரைவர் இருந்தார். எனக்கு அந்த ஆட்டோ ஓட்டணும்னு ஆசை. அது யார் ஆட்டோ? எங்கள் ஆட்டோ. என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் அந்த டிரைவரு? தரேன், நீ என்ன பண்ணும், இன்றைக்கி டேங்க்லேருந்து மொத்த தண்ணியை பக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் கழுவ ஊற்றணும், கழுவி முடிச்ச அப்புறம் உனக்கு ஒரு ரவுண்டு தரேன். மகுந்து நம்ம தாத்தாக்கு தெரிஞ்சிடக்கூடாது இதுன்ட்டு, வேறண்ணா இங்கே வேண்டாண்ணா நம்ம எங்கேயாவது தூரமாக ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடலான்னு போயிட்டு, என்ன நான் நினைக்கிறேன்னா என் தாத்தா நான் வண்டி ஓட்டினா அடிச்சிருவாருன்ட்டு. தப்பான நாலேஜ். எங்கள் தாத்தா எதுக்கு அடிப்பாருன்னா, டேய் உன் ஆட்டோட இது, நீ ஏன்டா தண்ணி எடுத்து கழுவுற? நான் என்ன நாலேஜு? ஐயோ நம்ம தாத்தாக்கு தெரியாமல் போயிடணும். போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி பக்கெட்டு, அது டேங்க்கு ஸ்டெப் ஏறி போகணும், மேலேருந்து ஏறி வந்து போகணும். இவர் அழகாக பாட்டு ஆட்டோவில் போட்டு கழுவிட்டு இருப்பார். கழுவி முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணிருப்பேன், எப்படா தருவார்னு. ஒரு ரவுண்டு, அது இங்கேருந்து அவ்வளோ தூரம் இப்படி ஹேண்டில் பாரை கொடுப்பார். அப்பா நான் இனி எப்பண்ணா அப்படி, இனி நம்ம ஒரு 2 வாரம் கழிச்சு கழுவலாம். ஓகேண்ணா, நீ உன் ஆட்டோட அது. புரியுதா இல்லையா? அது மாதிரி ஹீலிங் யார் தான்? இப்போ நம்ம என்னன்றோம், பிசாஸ் என்னந்து ஹீலிங்காக கிடைக்கும். நீ என்ன பண்ணுற? இப்போ பக்கெட் முக்குற மாதிரி, கொஞ்சம் சரியாயிட்டு வா,
கொஞ்சம் பைபிள் வாசிட்டு வா, கொஞ்சம் ப்ரேயரில் இருந்துட்டு வா, இதெல்லாம் விட்டுட்டு வா, இதெல்லாம் சரி பண்ணிட்டு வா, நீ கோவப்பட்டல, இப்படிலாம் நடந்துக்கிட்டல, இது சரி பண்ணிட்டு வா, வாங்கிக்கலாம். ஒன்றா பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம். நம்ம என்ன பண்ணோம், இது எந்து புரியுதா இல்லையா? எவ்வளோ பேருக்கு விளங்குது? நீ எவ்வளோ பேர் இந்த மாதிரி பக்கெட் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்களா? பக்கெட் எடுத்துகிட்டு என்ன சொல்லும், இட் இஸ் சில்ட்ரன்ஸ் பிரெட் இல்லை, பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இட் இஸ் மை பிரெட். புரியுதா? மை ஓன் ஃபேமிலின்றாரு பாருங்க அவர். நீங்கள் தாங்க அந்த ஓன் ஃபேமிலி. ஹூஸ் தட் சில்ட்ரன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹூஸ் தட் சில்ட்ரன்? நான் தான் அந்த சில்ட்ரன். இப்போ பாருங்க, அதான் கலாத்தியர் 3:27 போட்டிருக்கு. ஸோ ஹீலிங் யாருது? மை பிரெட். ஹீலிங் இஸ் எந்துன்னு கூட சொல்லாதீங்க, மை பிரெட்ன்னு சொல்லுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சாப்பாடு வந்து எனக்கு தராமல் எங்கள் அப்பா விட மாட்டார். இட் வாஸ் ஆல்ரெடி கிவன் டு யூ. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யார் கையிலேருந்து வாங்கி கொடுக்க முடியாதுன்றார் இயேசு. அப்போனா உங்கள் கையில் ஆல்ரெடி இருக்கு. அப்போ சாப்பிடாமல் வைக்கணுன்னா பிசாசு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இயேசு என்னன்ட்டாரு, தரலாம் முடியாது, அது என் குழந்தோட ஃபுட்டு ஹீலிங்குன்றது. இப்போ பிசாசு இப்படி நிற்கும், அப்படியே ஆண்டவரே, ரைட்டு, அது சாப்பாடே இல்லைடா. டிசீவ் தான் பண்ணிச்சு ஆடம் அண்ட் ஈவ். பொறிச்சிட்டு போய் வாயில் ஊட்டி விட்டுச்சா ஏவாளுக்கு? என்ன பண்ணிச்சு? சொன்னாரா இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? சாப்பிட்டா இப்படி ஆயிரும். அது என்ன பண்ணிருச்சு? ஏமாந்துருச்சு. இப்போ என்ன, அந்த ஹீலிங்கே இங்கே தான் இருக்குது. ஆயிரும்னாரா? ஒழுங்காக இருந்தியா? அதுக்கெல்லாம் விசுவாசம் வேணுமா? அது அந்த டேர்மில் பைபிளிக்காக தான் பேசும். அதுக்கெல்லாம் விசுவாசம் வேணும், தைரியம் வேணும். இதில் உன்னை ட்ரெயின் பண்ணுறாரு, இந்த பாதையில் கூட்டு போகிறாரு, இது மூலியமாக உனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்படின்னா உங்கள் குழந்தைய நாளைக்கே நிற்க வச்சு பைக்கில் ஏற்றுங்க, ட்ரெயின் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்கள் குழந்தைக்கு ஒரு சிக்னஸ் வரணும்னு கேளுங்க, அவன் நல்லா உருப்பிட்டு வர்றதுக்கு. அப்போ நீங்கள் நினைக்காத போது எப்படி ஆண்டவர் மட்டும் அதில் நடத்துவாருன்னு சொல்ல முடியும்? ஸோ பாருங்கள், அடுத்தது பாருங்கள், பிரெட்டு வந்து என்னன்னு எப்போதுமே பார்க்கணும். ஹீலிங் இஸ் யுவர் பிரெட் இஸ் கெப்ட் ஆன் த டேபிள் ஃபார் யூ டு டேக் இட். புரிஞ்சா இல்லையா? எப்போதுமே அப்படி தான் பார்க்கணும். அப்போ இப்போ யுவர் சிக்குனா நீங்கள் என்னன்னு அர்த்தம்? பசியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இப்போ என்ன நினைக்கணும்? திடீர்னு இப்போ ஏதோ டாக்டர் இங்கே பசி உங்களுக்குன்ட்டாரு, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, இப்போ என்ன சிக்னஸாக பார்க்கக்கூடாது. என்ன சொல்லணும்? டாக்டர் இது அவ்வளோதாங்க தேஞ்சிருச்சுன்னு. நீங்கள் என்ன பசியா? இங்கே போயிடுறேன், சாப்பிட்டு வந்துடுறேன் போயிட்டு. கரெக்டாக இல்லையா? இப்போ உங்கள் அம்மா இப்படியே சொல்கிறேன், முட்டுக்கு வந்து ஆட்டு எலும்பு குழம்பு சாப்பிட்டா நல்லதுன்ட்டார் டாக்டர். வீட்டுக்கு எப்படி போவீங்க? வீசிட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆட்டு எலும்பில் பண்ணு இன்னிலேருந்து சொல்ல மாட்டீங்க. அப்படி போய் வாங்கிட்டு வரணுமா ஹீலிங்கை? இது எனக்கு, இந்த ஹீலிங் என்னுடையது. புரியுதா இல்லையா? நவ் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் ரீசன் என்னெல்லாம். நவ் ஜஸ்ட் திங்க் த ரீசன்ஸ் யூ சே ஃபார் பீயிங் ஹங்க்ரி. இப்போ ஹங்க்ரினா என்னது? சிக்னஸ். இப்போ உங்களை நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, இப்போ மைண்டில் ரன் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு பசி, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் சொல்லியிருப்பீங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு எதுனாலனே தெரில. கரெக்டாக இல்லையா? டோன்ட் நோ. அடுத்தது மை ஃபாதர் டீச்சிங் மீ த்ரூ ஹங்கர்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். இந்த சிக்னஸ் வழி இது மூலியமாக என்ன தயார்படுத்துகிறாரு, உருவாக்குறாரு, ஏதோ ஒன்று போட்டுக்கோ. அடுத்தது சாத்தான் வந்து என்ன சிக்னஸை கொடுத்து எங்களை பண்ணுறான். நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைங்களை டிசீவ் பண்ணாமல் அவன் கொடுக்க முடியாது. அவன் எப்படி கொடுக்க முடியும்னா, இப்போ மேலே சொன்ன பாருங்கள், இந்த பாயிண்டெல்லாம் சொல்லி உங்கள் மேலே போட்டு போயிட முடியும். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், சாத்தான் கொடுக்குறான்னு நம்ம நினைப்போம். நான் ஒன்று உங்கள்கிட்ட சிம்பிளாக கேட்குறேன், உங்கள் குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரன் பட்னி போட முடியுமா? முடியாது. ஏன்? அவன் எப்படி உன் குழந்தைய சாப்பிட வைக்காமல் இருக்க முடியும்? அவன் யார் புள்ள? அவன் எப்படி கண்ட்ரோல் எடுக்க முடியும்? அப்படி தான் பிசாசு கண்ட்ரோல் எடுக்க முடியாதான். புரியுதா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் ஆனால் இன்டைரக்டாக கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கிறாருன்னு வைங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிள்ளைய இன்றைக்கி சாப்பிட்ட மன இடிச்சிரும். அது உங்கள்கிட்ட வந்து சொல்லாமல் இவன் எனக்கு வேண்டாம் அவன் வெளியிலேருந்து அப்படின்றான்னு வைங்க. இப்படி தான் ஏமாற்ற முடியுமே தவிர டிசீவ் தான் பண்ண முடியும் பிசாசு. நீங்கள் என்ன சொல்லணும்? யோ நீ யாரியா? கரெக்டாக இல்லையா? அடுத்தது ஐ டோன்ட் ஹேவ் ஃபேத் டு ஈட். எவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு ஃபேத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுக்கிறீங்க? நீங்கள் போய் இப்போ மத்தியானம் ஃபேத்தோடு சாப்பிட போகிற ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? இங்கே
இல்லை. என்ன பண்ணுறோம்? நான் ஹங்க்ரி, நான் போய் இப்போ பொழந்து கட்டி சாப்பிட போகிறேன். ஐ எம் நாட் ப்ரேயிங் வெல், ஸோ ஐ எம் ஹங்க்ரி. எவ்வளோ பேர் பசியை அதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? ப்ரேயருக்கு பண்ணுவீங்களா யாராவது? அவ்வளோதான். ஹங்க்ரி சிக்கும் ஒன்றுன்னு கம்பேர் பண்ணிக்கிங்க. சரி, சாப்பிட்டா தானே ப்ரேயர் பண்ண முடியும். கொஞ்சம் உடம்புக்கு கெப்பாசிட்டி வேணுமா இல்லையா? அப்போ உடம்பு நல்லா இருந்தால் தானே ப்ரேயரே பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க இதெல்லாம். ஐ எம் நாட் குட் டு காட், ஸோ ஐ ஆம் ஹங்க்ரி. ஹங்க்ரிக்கு யாராவது இதை சொல்லுவீங்களா? ஐ எம் நாட் குட்டுன்னு. ஆனால் சிக்குக்கு என்ன சொல்கிறீங்க? அழகா தெளிவா சொல்லுங்கள். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா இல்லை நான் ஏதாவது தப்பாக ப்ரீச் பண்ணிட்டுக்கிறேண்ணா? சொல்லியிருக்கிறீங்களா? நான் ஒழுங்கா இல்லைங்க, நான் தான் இதாக ஆகலை. அப்போ என்ன பண்ணிடணும்? சிக்னஸை தூக்கிட்டு டப்புன்னு இனிமேல் பசின்னு போட்டுக்கோங்க. நான் ஒழுங்காக இல்லைங்க, அதனால் பசியாக இருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம், நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்குங்க. அது ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். புரியுதா? அடுத்த ஐ ஹவ் சின்டு ஸோ ஐ அம் ஹங்க்ரி. எவ்வளோ பேர் பாவத்தை பண்ணிட்டேன் அதனால் இன்றைக்கி நான் பட்னின்னு சொல்கிறீங்க? அப்படின்னா பட்னியாக தான் இருந்திருக்கணும் வாழ்க்கை பூரா. கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறது? இது எந்த குவாலிட்டியும் ஹீலிங்க்கு முன்னாடி நிறுத்த முடியாது. ஒன்றே ஒன்று தான், இயேசு உனக்காக பலியாயிருக்கிறார். அவர் தள்ளும்புகளினாலே நீ குணமான. இது ஒன்று தான் தவிர வேற உன்ட்ட எந்த குவாலிட்டி கிடையாது. புரியுதா இல்லையா? பட் ஆல் த அபவ் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் தட் குவாலிஃபிகேஷன் டு ஈட், டேக் ஹீலிங். ஒன்லி குவாலிஃபிகேஷன் யூ ஹேவ் இஸ் டு பி இஸ் சன். அவர் அங்கே என்னன்ட்டார்? இது என் குழந்தைங்களுக்கான ஃபுட்டுன்ட்டார். அந்த அப்போ என்ன போய் பார்க்கணும்? இவன் என் குழந்தையான்னு மட்டும் பார்த்தா போதும். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம யார்? அவர் குழந்தை. அப்போ ஹீலிங் யார்? இது நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. நம்மள்தான் தலைப்பாக்கட்டி கடை நம்ம அப்பா தான்னா அந்த பிரியாணிக்கு ஏக்கப்படலாமா நம்ம போய்? சொல்லுங்க பார்க்கலாம். இருட்டு கடை அல்வா வந்துட்டு நம்ம சொந்தக்காரதுன்னு வைங்க. அப்பா அது கூட வேணாம், சொந்தக்காரது. நீங்கள் போய் லைனில் நின்றுவீங்க. நின்றுவோமா? ஒரு பேக்கெட் போட்டு வைக்க சொல்ல மாட்டீங்க. ஓனரே நீங்கள் தான். புரியுதா இல்லை? அதனால தான் என்னான்ட்டார் இயேசு, நீ போய் கை வச்சா சுகமாகுன்ட்டார். ஸோ பாருங்கள், அதான் நான் சொன்னேன், வை சேட்டன் லெஃப்ட் தட் உமன்ஸ் டாட்டர். நீங்கள் போய் நல்லா வாசிச்சு பாருங்கள். பிசாசு போயிடுச்சு. எதனால் போயிடுச்சு? அந்த நாலேஜ். அப்போ அவ்வளோ நாள் ஏன் தங்கியிருந்தான்? அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணியிருந்திருக்கும், அழுது இருக்கும், புலம்பியிருக்கும். இயேசுக்கிட்டே வந்து கெஞ்சி பார்த்தப்போ சுகம் உண்டாச்சா? நல்லா இதை நோட் பண்ணுங்கள் எல்லாரும். இயேசுக்கிட்ட வந்து ஷீ பெக்டு. எவ்வளோ பேர் பெக் பண்ணிருக்கீங்க இப்போ இயேசுக்கிட்ட சுகத்துக்கு? எவ்வளோ பேர் அழுது இருக்கிறீங்க சுகத்துக்கு? அந்த பொண்ணுக்கு அழுதனால சுகம் வந்துச்சா? பெக் பண்ணனால இயேசு சுகம் கொடுத்தாரா? எதுனால சுகம் கொடுத்தாரு? ரெவலேஷன் வந்தோடனே அது போயிடுச்சுமா, நீ வீட்டுக்கு போ. அவர் இப்படி தான் சொல்லியிருப்பார். இங்கிலீஷில் டீசெண்டாக போட்டிருக்கு, வெல் டன், வெல் செட் மோளை. அது போயிடுச்சு, அப்போ போ நீ வீட்டுக்கு அப்படின்ட்டு போயிருப்பார். நாலேஜ் என்ன பண்ணுதுன்னா பிசாசோட தந்திரத்தை முறியடிக்குது. புரியுது? அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, இது மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இதை வாசினா என்னது அர்த்தம்? இட் கிவ்ஸ். என்ன இது கொடுக்கும்? நாலேஜ். அதனால தான் அவர் எழுதி கையில் கொடுத்துட்டார். நாலேஜ் பில்டு பண்ண. இதுக்கு விரோதமாக பிசாசு நிற்க முடியாது. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்கள். ரெவலேஷன், அந்த லேடி வாங்கின ரெவலேஷன் என்ன பண்ணிச்சு? சாத்தான் விட்டு ஓடி போயிருச்சு. இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன வாங்கிட்டு இருக்கிறீங்க? என்ன ஆகும்? இப்போவே கொஞ்சம் பேஸ் அவுந்துருச்சு. இப்போ அது என்ன நினைக்குது தெரியுமா? ஐயோ வாங்கிருச்சு நாலேஜ். ஆனால் அந்த லேடி என்ன பண்ணிருச்சு? வாங்கின அப்புறம் ஷி செட்டு. இப்போ அது ஒன்றுக்கு தான் பயப்படுது. வாங்கிட்டாங்க இவங்க, என்ன ரியாக்ட் பண்ணுங்கன்னு தெரியல. போகிற வழியில் இப்போ மரகடிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? வென் இந்த ஃபார்மர் த்ரோ த சீட்ஸ், விதையை விதைச்சிட்டே போனானா அங்கே வந்து ஒரு பறவை வந்து எடுத்துகிட்டு போயிருச்சான். அப்போ ஆண்டவர் இதோட விளக்கம் என்னன்னு கேட்டப்போ, இல்லை, ஃபார்மர் வந்து மேன் ஆஃப் காடு, அவன் வேர்டை ப்ரீச் பண்ணுறான். பிசாஸ் உடனே வந்து அந்த வேர்டை எடுத்துகிட்டு போக பார்க்குறான். அப்போ இப்போ அவன் ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவருக்கு இன்றைக்கி இருக்குது. என்ன சொல்லுங்கள்? இந்த மெசேஜை மரகடிக்கணும். அவ்வளோதான். வேர்டு தானே, ப்ரீச்சிங் தானே. இதை மரகடிக்கணும், இதை கேட்க விடாமல் பண்ணணும், இதை உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்து போட்டுருணும். இப்போ நீங்கள் எதில் கிளியராக இருக்கணும்? நான் வாங்கிட்டேன், இதை போய் நான் அறிக்கையிடுவேன், இதை நான் உரிமையாக்கிக்குவேன், இதை நான் சொந்தமாக்கிக்குவேன். சாப்பாடு சாப்பிடாம யாராவது ஒரு நாளாவது உங்கள் குழந்தைய விடுவீங்களா? அந்த மாதிரி இது இம்பார்ட்டண்ட் இந்த மெசேஜ் சுகத்துக்கு. புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் வில் யூ ஆன்சர்
பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அறிக்கை கிடையாது. அது என்னது? அது ஆன்சர் பண்ணிச்சு இயேசுகிட்ட. இது உனக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணும்? இது எந்தன்னும் இது சாப்பிட. ஆண்டவர் ஆக்சுவலாக அதை செக் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன சொல்லுது பார்க்கலாம் இதுக்கு அப்படின்னு. அது என்ன பண்ணிருச்சு? ஆன்சர் பண்ணி வாங்கிட்டு போயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? ப்ரேயர் பண்ணி வாங்கிச்சா? ஆன்சர் பண்ணி வாங்கிடுச்சு. இன்றைக்கி உங்களுக்கான சுகம் இந்த ரெவலேஷன் மூலியமாகவே பிசாசு கட்டு அவுந்துருச்சு. நான் விசுவாசிக்கிறேன். அது இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், ஹீலிங், ப்ராஸ்பரிட்டி. பாருங்கள், பிசாசானவன் அது என்ன போட்டுருச்சு? அ டீமன் பொசஸ்ட். டீமன் என்ன பண்ணுது? தொந்தரவு பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். இந்த 3 இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த ரெவலேஷன் வந்தோன்னே ஓடி போயிட்டானா இல்லையா? அவன் ஒருத்தனுக்கு சிக்னஸ் போடுவான், ஒருத்தனுக்கு பண கஷ்டம் போடுவான், ஒருத்தனுக்கு வேலை கஷ்டம் போடுவான், ஒருத்தனுக்கு குடும்ப பிரச்சனையை போடுவான், ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டே இருப்பான். நாலேஜ் வந்துருச்சுன்னா உங்களை விட்டு அது போயிடும். புரியுதா இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஹீலிங். நீங்கள் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சா இல்லையா? எவ்வளோ பேருக்கு புரியுது? அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு, யூ ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் மீ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ். அந்த டேபிள் என்ன? அது டைனிங் டேபிள். புரிஞ்சா இல்லையா? அந்த டைனிங் டேபிளில் அழகாக ஹீலிங்கை வச்சுருக்கிறாரா அவங்களுக்காக. இப்போ நம்ம வேலை என்ன? பேக் அப்படி கழட்டி தூக்கி போட்டு போவோம் பாருங்கள், வீட்டில் போய் எடுத்து சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க அப்படி தானே. ஐஸ்கிரீம் இன்னைக்கு உனக்கு வாங்கி வச்சுருக்குறோன்னு சொல்லிடுங்க ஸ்கூல் விட்டு வரும்போது. போனோன்னு அது எல்லாம் கழட்டி போட்டு போய் ஃப்ரிட்ஜை திறக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் போய் நீங்கள் எடுத்துக்கணும் ஹீலிங்கு. சரி, இந்த ஒரு நாலேஜ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபியர் போகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க, எப்படி அதை எடுத்து சாப்பிட்றதுன்னு. இது நீங்கள் மெடிடேட் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா ஆகும்? நான் சொன்ன பாருங்கள், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிப்பீட்டபிலிட்டி பண்ணும்போது அது உள்ளே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்பிடும். அதை நம்பினோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாய் வரும். இதுந்து நான் வெளில வந்துடுவேன், அது சுகமாயிடும், அவங்க வெளியில் வந்துடுவாங்க, இப்படின்னு ஒரு விசுவாசம் க்ரியேட் ஆகும். அந்த விசுவாசம் போய் சுகத்தை பண்ணிட்டு வந்துடும். அதுதான் உங்கள் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றது. பட் இதுக்கு என்ன பண்ணணும்? கையில் ஒரு குழந்தைக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன், அது எடுத்து சாப்பிட வேண்டியது அது வேலை தானே. ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து அமிச்சிட்டாங்க, வீட்டிலனா ஊட்டி விடுவாங்க அம்மா. இப்போ இயேசு என்னை உலகத்துக்கு அமிச்சிட்டாரு, டிஃபன் பாக்ஸை கட்டி கொடுத்துட்டாரு ஹீலிங். இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் தான் எடுத்து சாப்பிட்ணும். கரெக்டாக இல்லையா? ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹீலிங் யாருது? உங்களது. என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறீர். அதுதான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? கம்யூனியன். அந்த டேபிளில் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம அந்த கம்யூனியனுக்கு போகலாம். ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஒரு ரெவலேஷன் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். வீடியோ பார்க்குறவங்களும் சரி, இங்கே இருக்க எங்கள் எல்லாருக்கும் ஹீலிங், நாங்கள் எந்த சிக்னஸ் டிசீஸில் இருக்கக்கூடாது, அதுதான் உங்கள் மிகப்பெரிய விருப்பமாக இருக்குதுப்பா. அதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். இந்த ரெவலேஷன் வாங்கின எல்லாரும், வீடியோ பார்க்குறவங்களும் சரி, இங்கே இருக்கவங்களும் சரி, உங்களுக்கு பின்னாடி செயல்பட்ட எல்லா சிக்னஸ், பாவர்ட்டி, எந்தெந்த பிரச்சனை பிசாசு கொண்டு வந்ததோ அது இன்றைக்கி லூசன் ஆகிருக்குப்பா இன் ஜீசஸ் நேம். இயேசு ஒரே வார்த்தையில் சொன்னார், த டீமன் ஹஸ் கான். இந்த சர்ச்சில் இருக்கவங்களும் சரி, வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் ப்ராஃபட்டிக்காக, த டீமன் ஹஸ் கான். உங்கள் வாழ்க்கையை விட்டு, உங்கள் எல்லையை விட்டு த டீமன் ஹஸ் கான். பிகாஸ் த வேர்ட் ஹஸ் கம் இன் டு யுவர் லைஃப். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அந்த தேவனாக இருக்கக்கூடிய வார்த்தையே இன்னைக்கு உங்கள் மேலே வந்திருக்குது. யூ ஆர் லூசன்ட், யூ ஆர் ஃப்ரீட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இவ்வளோ நாள் பிசாசு உங்களை எந்தெந்த சூழ்நிலையில் அலக்கடிச்சானோ, எதிலெல்லாம் பிரச்சனை பண்ணானோ, கொந்தளிச்சானோ, எதெல்லாம் பண்ணானோ, த வேர்ட் ஆஃப் காட், அந்த நாலேஜ் உங்களை இன்னைக்கு விடுதலை பண்ணியிருக்கு. இயேசு உங்களை விடுதலை ஆக்கினார். அந்த பிசாசினுடைய பவர், ஆதிக்கம் எல்லாம் முறியடிக்கப்பட்டது இன் ஜீசஸ் நேம். தேங்க்யூ லார்ட். அதை நீங்கள் அப்படியே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எப்படி சாப்பிட்டு திருப்தி ஆவார்களோ பிள்ளைகள், அதுபோல் இவங்க உங்கள் விடுதலையில் திருப்தி ஆவார்களாக இன் ஜீசஸ் நேம். அவங்க சந்தோஷமாக இருப்பார்களாக, மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. இதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாம் பாக்கியவான்கள், பார்க்குற எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன்னா இந்த மிகப்பெரிய ரெவலேஷனை அந்த ஒரே ஒரு லேடி வாங்கிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி அவங்க தான் இவங்கப்பா. இவங்க எல்லாம் இன்றைக்கி வாங்கி கொண்டார்கள், இந்த மிகப்பெரிய ரெவலேஷனை பெற்றுக்கொண்டார்கள். பிசாசனுடைய பவர்லேருந்து லூசன் ஆனார்கள். இனி இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள். அந்த குழந்தை ஓடி போய், அந்த மனைவி, அந்த அம்மா போய் அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை விடுதலையாக்கப்பட்டிருந்தாள். அதுபோல் இவங்க யாருக்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கட்டும் இன் ஜீசஸ் நேம்.
இவங்களை எதெல்லாம் பிடித்து வைத்திருந்ததோ பிசாசு, அந்த பிசாசை விட்டு ஓடி இருப்பதாக. இவங்க ஒரு சமாதானத்தை காண்பார்களாக. எங்கெல்லாம் பொருளாதாரத்தில் பிடித்து வைத்திருக்கிறதோ, எங்கெல்லாம் வேலை விஷயத்தில் பிடித்து வைத்திருக்கிறதோ, எங்கெல்லாம் பண பிரச்சனையில் பிடித்து வைத்திருக்கிறதோ, எங்கெல்லாம் சிக்னஸ் டிசீஸில் பிடித்து வைத்திருக்கிறதோ, எல்லா டீமன்ஸ் ஆர் லெஃப்ட் டுடே இன் ஜீசஸ் நேம். யூ ஆல் ஆர் டெலிவர்டு. இயேசு அந்த டாக்டர்கிட்ட சொன்னது போலயே, கோ, த டீமன் ஹஸ் லெஃப்ட். உங்களுக்கு அதே தான் கர்த்தர் சொல்றார், கோ, the demon has left. In Jesus name I declare this word, Lord. இனி அதை இவங்க விசுவாசத்தோடு அந்த லேடியை மாதிரி அறிக்கை செய்து அதை உரிமை கொண்டாடி சந்தோஷமாய் போவார்களாக. In Jesus name. Amen. Amen.